அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன் இன்றைக்கி பார்க்க போதுங்க. கடையில் சரியாக வியாபாரம் நடக்காமல் இருக்குது. எப்போ பார்த்தாலும் கண் திருஷ்டி, போராமல், போட்டி, இப்படிப்பட்ட செயல்களால் நம்ம கடையில் வியாபாரம் பாதிக்குது. கஸ்டமர் அதிகமாக நம்ம கடைக்கு வரல அப்படின்னு நினச்சோம்னா, இது மட்டும் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லாமே நம்ம கடையில் இருக்கும், ஆனால் நம்மகிட்ட மக்கள் வரமாட்டாங்க, ஒன்றுமில்லாத கடைக்கு போவாங்க. அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. திருஷ்டி ஒரு காரணமாக இருக்கும், போராமை ஒரு காரணமாக இருக்கும், அப்புறம் இந்த ஏவல் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். எந்த காரணமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரணமாக இருந்தாலும் சரி, அனைத்து காரணங்களையும் தகர்த்தெறிந்து நம்ம கடையில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான தாந்திரிக முறை பரிகாரம். இது பௌர்ணமி அன்னைக்கு கழுதியோட மூத்திரம், பசு மூத்திரம், பசு சாணம் இவற்றெல்லாம் எடுத்துகிட்டு கடல் நீர் கொஞ்சம் வேணுங்க. எடுத்துகிட்டு அதையும் கலந்து எட்டி மர இலையில் அந்த கரைச்சி வச்சிங்கள அதை கடை ஃபுல்லாக தெளிக்கணும். எட்டி மர இலையால் கடை ஃபுல்லாக தெளிக்கணும். இதுக்கு எந்த மந்திரம்லாம் கிடையாதுங்க. தேவதை உபாசனை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது கடையில் உள்ள கெட்ட சக்திகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு தாந்திரிக பரிகாரம். இது செய்கிறதன் மூலிமா நம்ம மனசில் நினச்ச கஸ்டமர் வருவாங்க, நமக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். அந்த கெட்ட சக்திகள் வெளியேறி கடையில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு உங்கள் கடையில் உள்ள ஒரு தெய்வத்துக்கு ஒரு ஊதுபத்தி காமிச்சிங்கன்னா போகிறோம், உடனே கடையில் மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் சக்திகள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தான் வழிபாடு பண்ணால் கூட கடையில் மக்கள் வரவு கம்மியாக தான் இருக்கும். இதை நீக்கினா மட்டும்தான் கடையில் நல்லா வியாபாரம் நடக்கும், கடைக்கு மக்கள் வரைக்கும் அதிகமாக இருக்கும். அதனால் முதல்ல நீங்கள் நெகட்டிவ் சக்திகளை, கெட்ட சக்திகளை, அதாவது திருஷ்டி, தோஷம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் வெளியேற்றினா மட்டும்தான் போராமை குணம், அடுத்தவங்களுடைய கண் பார்வையில் ஏற்பட்ட பாதிப்பு இதெல்லாம் போகணும்னா, எதிராளியோடைய செய்வினை கோளாறு இதெல்லாம் போகணும்னா, இந்த சின்ன பரிகாரம், அதாவது தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா போகிறோம். ஈஸியாக கடையில் உள்ள கெட்ட சக்திகளை வெளியே கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி கடையில் வியாபாரம் அமோகமாக நடக்கும். இதுக்கு திருப்பி சொல்கிறேன், பௌர்ணமி அன்னைக்கு கழுதையோட மூத்திரம், பசு மூத்திரம், பசு சாணம் இவற்றெல்லாம் கொண்டு கடல் நீரில் கலந்து எட்டி மர இலையால் கடை ஃபுல்லாக தெளிக்கிறேங்க. இதை செஞ்சாலே போகிறோம், கடையில் வியாபாரம் அமோகமாக நடக்கும். இந்த பரிகாரம்லாம் நான் ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து தரேன். பழைய காலத்து புக்குகள், கிட்டத்தட்ட 1870 ஆண்டுகள் புக்குகள் இதெல்லாம். இந்த புத்தகங்கள் இந்த இதெல்லாம் எடுத்து செய்திகளாக எடுத்து தரேன் உங்களுக்கு. இது எல்லாருமே செஞ்சு பயன்படணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் தான் இதை செஞ்சிகிட்ருக்கேன். எல்லாருமே செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். தாந்திரிக பரிகாரம் இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் அகோர மந்திராலயம். நன்றி, வணக்கம்.